அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் காண இருப்பது காலபுருஷனின் 10ஆம் இடமான கர்மஸ்தானமான மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான திருக்கோவிலை ஒன்றை பார்க்க இருக்கிறோம். வேலூர் மாவட்டம் வாலஜா தாலுகா திருப்பார்கடல் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இந்த கோவிலானது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி சென்று வர வேண்டிய கோவிலாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் தான் பெருமாள் பிறந்தார். திருவோணம் நட்சத்திரம் என்பது சந்திர பகவானின் நட்சத்திரமாகும். சந்திரன் அன்றாடம் படியளக்கக்கூடிய கிரகமாகும். மனிதன் மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்றாடம் படியளக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய, தண்ணீரை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன்தான். அப்பேற்பட்ட சந்திர பகவானின் அருள் கடாட்சம் கொண்ட கோவில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவர்களின் ஜென்ம நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தன்று சென்று வழிபடுவது அவசியம். மாதம் சென்று வழிபடலாம். இதை வெளியூர்வாசிகள் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, அந்த பகுதியில் வாழ் மக்கள் கண்டிப்பாக பின்பற்றி பலன் பெற வேண்டும். அதற்காக பதிகிறேன். மற்றும் இந்த கோவில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்குண்டான பரிகார ஸ்தலமும் கூட. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாத தவறுக்கு அவமானம், திடீரென்று கௌரவம் பறிபோதல், திடீரென்று வேலை பார்த்த இடத்தில் வேலை காலி, திடீரென்று பெரிய பதவியிலிருந்து ப்ரமோஷன் ஆகி பதவி இழப்பு, சொத்து திடீரென்று சொத்து இழந்தவர்கள், இது போன்ற விஷயங்கள் மனிதர்களுக்கு உண்டுதானே. மனிதர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் அடிக்கடி நிகழும். எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த லக்கணத்தில் பிறந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ்வு உண்டுதான். அவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வேண்டும். ஏகாதசி அன்று, அமாவாசை அன்று, பௌர்ணமி அன்று, வளர்பிறை தேய்பிறை சப்தமி அன்று கண்டிப்பாக வந்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அவமானம் நீங்க பெறும், இழந்த பதவி கிடைக்கும், இழந்த கௌரவம் கிடைக்கும், இழந்த பொருள் கிடைக்கும், இழந்த சொத்தை மீட்டுவிடலாம். பெயர் இழந்த அவமானம், இழந்த பெயரை மீட்டு விடுவது, அதெல்லாம் அதுக்குண்டான ஒரு குறிப்பிட்ட பரிகார கோவிலும் கூட. இது எந்த லக்கண ராசிக்காரர்களும் பின்பற்றலாம். அது குறிப்பிட்ட திதிகள் அன்று வந்து சென்று சாமி விட வேண்டும். ஏகாதசி திதி, அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, சப்தமி திதிகள், வளர்பிறை மற்றும் தேய்பிறை சப்தமி திதிகளில் கண்டிப்பாக வந்து செல்வது நன்று. திருவோண நட்சத்திரக்காரர்கள் வழக்கம்போல் அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று சாமி கும்பிட்டால் போதும், விரைவிலேயே பலன் கிடைக்கும் கோவில். அந்தளவுக்கு வேகமான பலனை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கோவில் திருப்பார்கடல். திருப்பார்கடல் என்பதே திருவோண நட்சத்திரத்தின் காரகமாகும். அவரவர் பிறந்த நட்சத்திரத்தின் காரகத்தை நாம் உபயோகம் செய்தாலோ அல்லது அது சார்ந்த இடத்தில் நாம் இருந்தாலோ நமக்கு ஒரு எனர்ஜி, அது ஒரு ஆற்றலை வழங்கி கொண்டே இருக்கும். திருப்பார்கடல் என்பது காரகம். அந்த ஊரில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சென்று வருவது அது ஒரு எனர்ஜி, ஆற்றல். இதை பின்னாளில் பார்ப்போம். நன்றி.